கோரிக்கையை தான் நம்ம அங்க வைக்கிறோம். போக்குவரத்துக்காக நிதி ஆதாரம் இல்லைனாலும் அரசாங்கம் கொடுக்கறன்னு சொல்லிட்டு 12 ஒப்பந்தத்துல போட்டிருக்கு. அதனால அரசாங்கம் எங்களுக்கு நிதியை கொடுக்கணும் என்ற வாதம், அதுல பல வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இப்ப என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? பல அதிகாரிகள் சிஐடிக்கு போன் செய்து கூறுகிறார்கள், அந்த சரத்தை வரக்கூடிய ஒப்பந்தத்தில் இருந்து எடுப்பதற்கான முயற்சி நடக்கிறது. அதிகாரிகள் சொல்றான், ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிற அதிகாரி நமக்கு சொல்றான், அந்த குழு இருக்கு இல்லையா, ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழு, அரசாங்கம் அமைச்சிருக்கக்கூடிய குழுவில் இந்த பேச்சு நடந்திருக்கிறது. இதை காமிச்சுதானே நீ அங்க போயிட்டு ஆர்கியூ பண்ற. இனி அந்த சரத்து சந்திரி பண்ணாமல் சிஐடி கையெழுத்து போட வைக்காம எதையாவது ஒன்ன கலாட்டா பண்ணோம்னா சிஐடி வெளியே போயிடுவான். இருக்கிறவன ஓடி கொடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு 40-50 பேருக்கு. தோமுசா இருக்கு, அவங்க 3 வருஷத்தை 4 வருஷம் ஆகும் போதே கையெழுத்து போட்டவங்க. இந்த சரத்தை எடுத்தாலும் கையெழுத்து போடுவார்கள் என்ற அடிப்படையில இது சிஐடி கையெழுத்து போடுதா போடலையான்றது பிரச்சனை இல்ல. இது தமிழகம் முழுவதும் தமிழக போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில போடும். அந்த சரத்து வரக்கூடிய ஒப்பந்தத்துல காசு வருதோ பணம் வருதோ இல்ல, அந்த சரத்து அந்த ஒப்பந்தத்துல நீட்டிக்கப்பட வேண்டும். அதற்கு அப்படி அது நீட்டிக்கப்படவில்லை என்றால் சிஐடி கையெழுத்து போடாது மிகப்பெரிய வேலை நிறுத்தத்திற்கு சிஐடி அறைகூவல் விடும். இது ஓய்வு பெற்ற தொழிலாளி ஆதரிப்பாரா ஆதரிக்க மாட்டாரான்னு தெரியாது. போவேணா அந்த கூட்டத்துக்கு சொல்ற சங்கங்கள் ஆதரிக்குமா ஆதரிக்காதுன்னு தெரியாது. ஆனா பணியில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் தான் வேலை நிறுத்தம் செய்ய போறோம். அந்த வேலை நிறுத்தம் எடுத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நாம சந்திக்க வேண்டும். இந்த அரசாங்கம் நாளைக்கு வேணாம், பிஜேபியே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில போகக்கூடிய முக்கியமான சரத்து. நீ கொடுத்துட்டுனா பிரச்சனை இல்லை, கொடுக்காததுக்கான எல்லா வேலையும் தான் பண்ற. கொடுக்கறதுக்கான ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னா நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் மனுலாம் போட்டு இருக்க மாட்டேன். இந்த வேலையையும் நீ செய்ய எல்லாருக்கும் ஓடி கொடுத்து வைக்க மாட்டேன். எதுக்கு நீ ஓடி கொடுக்க போற? இத்தனை பேருக்கு எதுக்கு ஓடி கொடுக்குற நீ? ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இந்த விஷயம் நமக்கு இப்போது வந்திருக்கிறது, அதையும் நாம போக்குவரத்து தொழிலாளர்கிட்ட கொடுத்துருக்கிறோம்.